யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருடைய மகிமை உன்மேல காணப்படும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபுக்கு ஆண்டவருடைய மகிமை காணப்பட்டது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் முட்செடியில ஆண்டவர் எழுந்தருளினார். மோசையோடு கூட அந்த ஆண்டவருடைய மகிமையை அக்கினியில முட்செடியில எழுந்தருளி அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று நாம் தியானித்தோம். கடந்த வாரம் சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமையை பற்றி நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. ஆண்டவருடைய மேகம், ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்தலத்தை, ஒரு கூடாரத்தை மோசேயின் மூலமாக ஆயத்தம் பண்ண சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கினது. ஆண்டவருடைய மகிமை தங்கின போது அது உள்ள மோசே கூட உள்ள பிரவேசிக்க முடியவில்லையா? அந்த அளவுக்கு ஒரு மனிதன் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிட்டார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை மகிமை நிரப்புவதற்கு காரணம் என்ன? நம்ம மகிமை காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் இருந்துதான் இந்த 40வது அதிகாரம் வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை குறித்து நாம வாசிக்க முடிகிறது. பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாம், வேதத்தை வாசிக்கிறவங்க இந்த 25லிருந்து 40 வரைக்கும் வாசிக்காம விட்டுருவாங்க. அநேக நேரங்களில் இதுல எழுதியிருக்கிற காரியங்கள் புரியாது. அதனால இந்த பகுதியை என்ன செய்யறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த யாத்ராகமம் 25வது அதிகாரத்துல முதல் காரியம், ஸ்தோத்திரம், மகிமை காணப்படுவதற்கு முதல் காரியமாக யாத்ராகமம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தில் 8, 9 வசனங்களை வாசிப்போமாக. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி சீனாய் மலையில ஆண்டவர் மோசேக்கு ஒரு மாதிரியை, இப்படித்தான் என்னுடைய வாசஸ்தலம் அமைய வேண்டும், ஆசரிப்பு கூடாரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மாதிரியை காண்பித்தார். அந்த மாதிரியின்படியே இருக்க வேண்டும் என்று மறுபடியுமாக மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படி. அதே போல 25வது அதிகாரம் 40வது வசனத்துல சொல்லுகிறார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட
மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையால் இரு என்று சொல்லுகிறார். 26வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி, ஒரு தட்டுமுட்டுகள் கூட, ஒரு சிறிய பொருள்கள் கூட நான் உனக்கு காண்பிக்காதபடி இருக்கக்கூடாது. நான் உனக்கு மாதிரியை கொடுத்திருக்கிறேன். அந்த மாடல் படி, நான் காண்பித்த மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மாதிரியை, அந்த மாதிரியின்படி செய்ததனாலதான் தேவ மகிமை ஆலய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது, மகிமை மூடினது. தேவன் சொன்னபடி செய்யாத பட்சத்தில் கர்த்தருடைய மகிமை அங்க என்ன செய்திருக்காது, வந்திருக்காது. தேவன் சொன்ன மாதிரியின்படியே நடந்து கொண்டான். இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 1 பேதுரு 2:21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யாராவது ஒருவர் சத்தமா நல்லா தெளிவா வேகமா வாசித்துட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் தமது அடிச்சுவடுகளை நடந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. மகிமை காணப்படணும். கர்த்தர் உண்மையில உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். அந்த மகிமை நம்ம மேல காணப்படுவதற்கு ஆண்டவருடைய மாதிரியின்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படி நாம் நடக்க வேண்டும். அவர் மாதிரியை நமக்கு முன் வைத்து போயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் முன்மாதிரியாக இருந்தாரோ, அவர்தான் நமக்கு மாடல். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மாதிரியில் நாம் பின்பற்றி வரும்போது நம்ம மேல கர்த்தருடைய மகிமை நிச்சயமா காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே மாதிரியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதில் எச்சரிக்கையா இருக்க என்று சொன்னார். நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்வதற்கு எச்சரிக்கையா இரு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை 33 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழணும் என்று அவர் வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்து மாதிரியாய் வாழ்ந்து போயிருக்கிறார். அப்ப அந்த மாதிரியின்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். மகிமை நம்ம மேல காணப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாதிரியின்படி இரண்டாவதாக ஸ்தோத்திரம். அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரத்துல நாம மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லி, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும், அப்படியே விளக்கெண்ணையும் அபிஷேக தைலமும் பரிமள தைலமும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. 7வது வசனம் வரைக்கும் அவர்களிடத்துல வாங்க வேண்டிய தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், ஆண்டவர் தங்குகிற, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு
ஸ்தோத்திரம் உண்டாக ஒரு மாதிரியை ஆண்டவர் முதலாவது கொடுத்தார். இரண்டாவது அந்த மாதிரியின்படி செய்ய வேண்டுமானால் அதற்கு பொருட்கள் தேவை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பொருட்கள் அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகளை ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்கு என்று ஆண்டவர் சொன்னார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜனங்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் போதும், எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை கவனிக்க போதும், கரெக்டா இருக்கு, வாங்குவீர்களாக. அல்லேலூயா. எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆண்டவருடைய மகிமை தங்குகிற ஒரு அந்த வாசஸ்தலத்துக்கு ஆண்டவர் இரண்டாவது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம் மாதிரியை தான் ஆண்டவர் கொடுப்பாரே தவிர ஸ்தோத்திரம் அதை செய்வதற்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவ மாதிரியை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த வாசஸ்தலத்துக்கு வேண்டிய பொருட்களை ஆண்டவர் கொடுக்கல. மேலே இருந்து ஆண்டவர் நான் உனக்கு பொன்னை தருவேன், வெள்ளியை தருவேன், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வெண்கலத்தை தருவேன், நூலெல்லாம் தருவேன், வைரத்தை, வைடூரியத்தை, மாணிக்க கற்களை, ஸ்தோத்திரம் முத்துக்களை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு மோசேயை பார்த்து சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல நீ கேட்டு வாங்குவாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்கிறாங்களோ அவர்களிடத்துல நீ என்ன செய்ய, கேட்டு வாங்கு என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொண்டு வரும்படி சொல்லு என்று ஆண்டவர் சொன்னாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அதை நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனிங்க. இந்த உலகத்துல பொன்னை உண்டாக்குனவர் ஆண்டவர், தங்கத்தை உண்டாக்குனவர் ஆண்டவர், ஸ்தோத்திரம், வெள்ளியை உண்டாக்குனவர் ஆண்டவர், ஸ்தோத்திரம் உண்டாக்குனாங்க, வெண்கலத்தை உண்டாக்குனவர் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலைய முத்துக்கள், ரத்தினங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் நம்முடைய ஆண்டவர் தான், படைத்தவர் தான், நம்முடைய தெய்வம் தான். எல்லாவற்றையும் உண்டாக்குனார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், மனிதனை உண்டாக்குனவர், இந்த பூமியில திரளான பொன்னையும் உண்டாக்குனாரு. கைகளை உயர் தலையில சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கூட நல்லது அப்படின்னு கண்டாராம். நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். அவ்விடத்துல விளையும் பொண்ணு நல்லது அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனாரு, மனிதனுக்கு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொண்ணு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நான் கேட்கிறேன், பொன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெள்ளி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, சத்தமா இருக்கும். நமக்கு தான், மனிதனுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மனிதனுக்காக தான் கொடுத்தாரு. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவரே சொன்னாரு, நீ எகிப்தியருடைய கையில பொன்னையும் வெள்ளியையும் எல்லா பொருளையும் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் என்ன செய்ய, கேட்டு வாங்கு அப்படின்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எகிப்திய ஜனங்களுக்கு வாதம் வந்தது. 10வது வாதம் வந்த போது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை, எப்படியாவது எங்க நாட்டை விட்டு போங்க, நீங்க எப்படியாவது வெளியேறுங்க, நீங்க எங்களை விட்டு போயிருங்க அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க, எனக்கு அந்த தங்கத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வெள்ளியை கொடுங்க, அந்த பொன்னை கொடுங்க, அந்த நகையை கொடுங்க, கொஞ்சம் நாங்க ஆண்டவரை தொழுது கொள்ள போக போறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நாங்க தெய்வத்தை என்ன செய்ய போறோம்? வனாந்தரத்துல போய் தொழுது கொள்ள போக போறோம். அதனால உங்க வளையல கொஞ்சம் கொடுங்க, உங்க கப்பலை கொஞ்சம் சொல்லுங்க கொடுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க செயினெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த எகிப்திய மக்கள் எல்லாவற்றையும் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாவற்றையும் கலச்சி இஸ்ரவேல் மக்கள் கையில கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு
பொன்னோட வெள்ளியோட எல்லா பொருளோட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனை தொழுது கொள்வதற்கு வெளியே வர்றாங்க, புறப்பட்டு வர்றாங்க. கேட்கவே தெரியலையா சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், கேட்க சொன்னது யாரு? மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய ஜனங்களிடத்துல கேட்க சொன்னது யாரு? ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திய ஜனங்களை கொடுக்க வச்சது யாரு? ஆண்டவர் தான். கைகளை தெரியலையா சொல்லுவோம். இப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கை நிறைய வெள்ளியும் பொன்னும் எல்லா முத்தும் ரத்தினங்களும் எல்லா பொருளும் அவங்க கையில நிறைய தாராளமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையானது நிறைவானது சொந்தம். இதுவரைக்கும் எகிப்துல பட்ட கஷ்டத்துக்கு இப்ப எல்லாம் நிறைய கிடைச்சது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் எதுக்காக வாங்க சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? கொடுத்துட்டு கேட்கிறதுக்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சொல்றோம். இப்ப வாங்க சொல்லிட்டு இப்ப இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே மூலம் ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் சித்தி மரத்தையும் வைரத்தையும் ரத்தினத்தையும் என்னென்ன உண்டு இந்த லிஸ்ட் அட்டவணையை போட்டுட்டு நீ எங்கேயும் கேட்க வேண்டாம், என் ஜனங்களிடத்துல எல்லாமே இருக்குது. கைகளை உயர்த்த வெளியே சொல்லுங்க. இதுக்கு வெளியில போக வேண்டாம். எகிப்தியர்களிடத்துல இனி போய் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. என் பிள்ளைகளிடத்துல நான் வாசம் பண்ண போகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு, என் மகிமை தங்க போகிற ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறீங்களே, அதை செய்வதற்கு உரிய அத்தனை உபகரணங்களும் அத்தனை பொருட்களும் யாரிடத்துல இருக்கிறது? என் ஜனங்களிடத்துல, இஸ்ரவேல் மக்களிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாம கேட்கல, இருக்கிறதுனால ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களிடத்துல கேட்டு வாங்கு சொந்தம். அதுவும் உற்சாகமா மனப்பூர்வமா யார் கொடுக்கிறாங்க அவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொந்த மகிமை தங்குவதற்கு, ஆண்டவர் மகிமை தங்குகிற ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாதிரி கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மகிமை தங்கக்கூடிய வாசஸ்தலம் அமைக்கப்படுவதற்கு தேவனுடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொடுத்தாதான் இந்த ஆசரிப்பு கூடாரமே அமைக்க முடியும். கொடுக்காட்டா ஒண்ணுமே நடக்காது. நடந்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். 35வது அதிகாரத்துக்கு திருப்பி 25ல யாத்திராகமம் 25வது அதிகாரத்துல ஆண்டவர் கேளு அப்படின்னு சொன்னாரு. ஆனா யாத்திராகமம் 35வது அதிகாரத்துல வரும்போது 35வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. யாத்திராகமம் 35வது அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனம். உங்களுக்கு உண்டானதுல கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்று இந்த அட்டவணையை சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது 21வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போமாக. 21லிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகலகங்கள், காதணிகள், கம்மல்கள், மோதிரங்கள், ஆரங்கள், செயின்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றோம். கர்த்தருக்கு செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக கர்த்தருக்கு செலுத்தினான். பொன் காணிக்கை கொடுக்காதவன் ஒருவருமே இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள்ல 6 லட்சம் இஸ்ரவேல் புத்திரர்கள், 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். 6 லட்சம் புருஷர்களும் 6 லட்சம் குடும்பங்களும் பொன்னை காணிக்கையாக செலுத்தாதவன் ஒருவர் கூட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே பொன் காணிக்கை
வந்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஒரு வீட்டில இருந்து கூட பொண்ணு வராமலே இல்லை, எல்லா வீட்டில இருந்தும் பொண்ணு வந்தது. அல்லேலூயா. ஒரு வீட்டில இருந்து போறோம் யார் சொற்ற அல்லது ஆரம் அல்லது செய்யும் சொற்கள் உண்டாவதாக அல்லது காதலி ஏதோ ஒண்ணு பொண்ணு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அடுத்து நூல்கள் கவனிங்க. சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விதவிதமாக நூல்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோத்திரம் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், அன்றைக்கு விலையேறப்பட்டவைகள் இவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இரத்தாம்பரம் என்றாலே அது எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. புதிய அன்னைக்கு அரசர்கள் இரத்தாம்பரத்தை அணிவார்கள். இரத்தாம்பர உடை இருந்தது. சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லும்போது இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் உங்கள் பாவங்கள் அப்படின்னு எழுதினாரு. சோத்திரம். இரத்தாம்பரம் என்பது ஒரு விதமான சிவப்பு கலர் நூல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல லீதியாள் ஒரு வியாபாரம் பண்ணா. என்ன வியாபாரம்? இரத்தாம்பரம் விற்கிறவள். இரத்தாம்பர உடைகள் அன்னைக்கு விசேஷித்தவைகள். சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் வெண்கலத்தோடும், அது மாத்திரமல்ல விலையேறப்பெற்ற வஸ்திரங்களோடும் விலையேறப்பெற்ற நூல்களோடும் துணிகள் செய்வதற்கு உரிய அந்த மூல தாரங்களோடு ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நல்ல ட்ரெஸ் செய்வதற்கு உரிய, நல்ல உடுத்து வைக்கிறதுக்கு உரிய எல்லா பொருட்களும் அவரிடத்துல இருந்தது. அல்லேலூயா. எல்லாம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் தோள்கள். என்னது? தோள்கள். அது மாத்திரம் இல்ல, சித்தி மரம். புறப்படும் போதே அவங்க கையில் என்ன இருக்கு சொல்லுங்க? மரங்கள் இருக்கிறது, பலகைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சும்மா ஒண்ணும் வரல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரத்துல வரும்போது நாமெல்லாம் எப்படி மாறோம்? சும்மா ஒண்ணு இல்லாம மாறிடுறோம். ஆனா நல்லா நிறைவா வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த சித்தி மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து 27வது வசனம். ரத்தினம். 28வது வசனம். பரிமள வர்க்கங்கள், வாசன திரவியங்கள் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நான் சொன்னா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முத்துக்கள், ரத்தினங்கள், புஷ்பராகம், பத்மராகம், மாணிக்கம், மரகதம், வச்சிரம், வைடூரியம், வெள்ளப்பழம், கருவாப்பட்டை, வசம்பு, லவங்கப்பட்டை. இன்னைக்கு லவங்கம்லாம் இன்னைக்குதான் நம்ம லவங்கப்பட்டெல்லாம் நிறைய சேர்க்கணும். அன்றைக்கு எகிப்திலிருந்து வரும்போது கருவாப்பட்டை, லவங்கப்பட்டை, பட்டை, கிராம்பு எல்லாம் வாசனை வீசுகிற அத்தனை திரவியங்களும் இஸ்ரவேல் மக்களுடைய கையில இருந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு மனப்பூர்வமா கொடுக்கிறவனிடத்துல நீ என்ன செய்ய? வாங்கு அப்படின்னாரு. 29:35 29வது வசனம் முடியும் போது வாசிங்க. 29வது வசனம் 35-29. செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷன் யாவரும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஒருத்தர் கூட மோசே கேட்கிறாரு முறுமுறுக்கல. மோசே என்னிடத்துல பொண்ணை கேட்டாரு, வெள்ளியை கேட்டுட்டாரு, தோலை கேட்டுட்டாரு, வாசனை பொருட்களை கேட்டுட்டாரு, அப்படி அதெல்லாம் கேட்டாரு. ஒருத்தர் கூட பேசல, ஒருவர் கூட கஷ்டப்படல. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னா, ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் அமைக்கணும்னா ஒருத்தர் கூட முறுமுறுக்காம எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனப்பூர்வமா எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். யாருக்கும் கட்டாயமா இல்ல, எல்லாம் விருப்பமா ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது தெரியுமா? அதிகமா வந்துருச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 36வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 36வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் சொல்லும் வாசிக்கும் போது
நீங்க வாசி பார்க்கும்போது இனி யார் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதிகமா எக்ஸஸாவே இருந்துச்சு. சோத்திரம். இது பொருள் அதிகமா இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த பொருள் அதிகமா இருந்தது. அப்ப இரண்டாவதாக தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை காணணும்னா மனப்பூர்வமாய் நாம் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் குதிப்பார். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மாதிரியா வாழணும். இரண்டாவது ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமா கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனப்பூர்வமா கொடுக்கணும். அது அப்போதுதான் மகிமை தங்கும், மகிமை விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப கொடுத்ததுல இருந்து மனப்பூர்வமா கொடுக்க எதிர்பார்த்தார் ஆண்டவர். கர்த்தர் தான் கொடுத்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை சேர்த்து வைத்திருந்தார்கள். அதுல இருந்து கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அனுபவிக்க, கர்த்தருக்கும் அனுபவிக்க. அல்லேலூயா. உங்களுக்கு இல்லாம கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தாராளமா உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நடந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு தாராளமா கொடுத்தாரு. ஜனங்களும் மனப்பூர்வமா கொடுத்தாங்க. இல்லாம ஒண்ணும் ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். மகிமை உங்கள் மேல விளங்கும். மகிமை உங்கள் மேல காணப்படும். அல்லேலூயா. மகிமை நிரப்பும். அந்த பொன்னிலே வெள்ளியும் கொடுத்தான். நான் சொல்லும் போது கடைசியில் நான் சொல்றேன். மூன்றாவதாக இந்த கொடுத்தா மட்டும் போதாது. மூன்றாவது அந்த 25வது அதிகாரத்துல 35வது அதிகாரத்திலையும் 35வது அதிகாரம் 30லிருந்து 35 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு உருவாக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஞானத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் தேவை. அல்லேலூயா. கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஞானத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்கள். மோசேக்கு மலையில வச்சு, சீனாய் மலையில வச்சு இப்படி எல்லாம் தோல் இருக்கணும், இப்படி எல்லாம் தொங்கல் இருக்கணும், இப்படி எல்லாம் திரை இருக்கணும், இப்படி எல்லாம் மேஜை இருக்கணும், இப்படி எல்லாம் பீடை இருக்கணும், இப்படி எல்லாம் குத்து விளக்கு இருக்கணும், இப்படி எல்லாம் ஆசாரியனுடைய ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, காண்பிச்சிட்டாரு. ஆனா அவர் செய்யறதுக்கு யார் தேவை? மோசேயா செய்வாரு? சொல்லுங்க. மோசேக்கு தானே காண்பித்தார் கர்த்தர். மோசே அவளை வச்சு செய்ய முடியுமா? நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. மோசே செய்ய முடியாது. மோசேக்கு தான் தெரியும் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும், ஒரு கரண்டி எப்படி இருக்கணும், ஒரு ஸ்பூன் எப்படி இருக்கணும், ஒரு ஒவ்வொரு பாத்திரங்கள் எப்படி இருக்கணுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? மோசே தான் அப்படியே பார்த்திருக்கிறார், கண்ணால பார்த்திருக்கிறார் மலையில மாதிரிப்படி. ஆனா இதை இப்ப மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா இதை செய்யணும். செய்கிறது எப்படி செய்ய முடியும்? கர்த்தருடைய ஞானம் அவர்களை நிரப்பிச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகும். இன்னைக்கு சபையில ஆண்டவர் ஞானத்தால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் செய்ய முடியாது. ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவ ஜனங்கள் அத்தனை பேரும் செய்கிற ஒரு வேலை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அத்தனை பெண்களும் அத்தனை ஸ்திரீகளும் நூலை வச்சு ஸ்தோத்திரம் ஸ்கிரீன் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் திரட்சியில பண்ணாங்க. எல்லா வேலையும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு பொருட்களும் அங்கே இருந்த இஸ்ரவேல் மக்களால செய்யப்பட்டது. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் வேலை செய்யணும் கர்த்தருக்காக. நீங்க ஒவ்வொருவரும் உழைக்கணும். ஆண்டவருடைய மகிமை ஒரு ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படணும்னா அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு, அத்தனை பேருடைய வேலைப்பாடு தேவை. அல்லேலூயா. நான் சும்மா இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க
சபைக்கு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் வேலை செய்யறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த சபையில எல்லாரும் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேலை செஞ்சாதான் ஆசீர்வாத கூடாரம் அமையும். நீங்க கர்த்தருக்காக எழுப்பி கிரியை செய்தாதான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு மகிமை வாசம் பண்ணும். தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும், நான் எனக்கு டைம் இல்லாதனால நான் விரிவா என்னால சொல்ல முடியாது. ஆனா ஞானத்தை போதித்தார்கள். இஸ்ரவேல் சில மனிதர்கள் அவ்வளவு மோசம் எப்படி பார்த்தாலும் அதை போலவே எல்லாவற்றையும் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு அந்த யூகித்து செய்தாங்க. யூகித்து இதை செய்யணுமா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் இப்படின்னு சொல்லி அவங்களே யூகித்து யூகித்து அந்த ஞானத்தை வச்சு அது மாத்திரம் இல்ல போதித்து சிலருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொல்றேன். இப்படி எல்லாரும் ஆசீர்வாத கூடாரத்தின் பணியை செய்தார்கள். அதை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்களால தான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காரியம் நடக்கும். நம்ம எல்லா சபை இன்னைக்கு ஞானத்தால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேலை செய்ய சும்மா செய்ய முடியாது. என்ன தேவை? தேவ ஞானம் தேவை, தேவனுடைய அறிவு தேவை, தேவனுடைய புத்தி தேவை, யூகிக்கக்கூடிய திறமைகள் தேவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செயல்படுகிற தேவை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேலை செய்வதற்கு தேவ ஆவி தேவை. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட அந்த வேலைகளெல்லாம் செய்ய வச்சாரு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்காக வேலை செய்ய போறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேலை செய்வீங்க? என்ன வேலை செய்வீங்க? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன வேலை செய்ய போறீங்க? கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புறதுக்கு என்ன வேலை உண்டு அதெல்லாம் செய்யணும். ஆண்டவருடைய மகிமை நிரப்புவதற்கு என்ன உண்டு அதெல்லாம் செய்யணும். ஆண்டவருடைய சபை கட்டப்படுவதற்கு என்ன உண்டு அதெல்லாம் நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வருவதற்கு என்ன உண்டு அதெல்லாம் நாம செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை காரியங்கள் என்ன உண்டு அவைகளெல்லாம் நாம என்ன செய்யணும்? செய்யணும். எல்லாருக்கும் பங்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கற்பித்தபடியே யாத்திராகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 43வது வசனம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 39:43. எல்லா வேலையும் இப்போ செய்து முடிச்சாச்சு. மக்கள் செஞ்சுட்டாங்க. இப்போ மோசே வந்து சூப்பர்வைஸ் பண்றாரு. அப்படி வந்து பாக்குறாரு. பார்த்தா என்ன நடந்ததா? கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலையும் செய்தார்கள். மோசே அந்த வேலையெல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. ஜனங்கள் அப்படி செய்திருக்காங்க. அதை பார்த்த மாத்திரத்துல மோசே ஜனங்களை ஆசீர்வதித்தான். நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்கிரீன் பண்ணியா? சூப்பரா இருக்கு. ஆண்டவர் எனக்கு மலையில காண்பிச்சபடி அந்த ஸ்கிரீன் இருக்கு. நீ மேஜை பண்ணியா? இந்த மேஜை ஆண்டவருக்கு காண்பித்தபடியே தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை பண்ணியா? இது ஆண்டவருக்கு காண்பித்தபடியே தான் இருக்குது. ஆசாரிய வஸ்திரத்தை காப்போம் எல்லாமே அப்படியே கர்த்தர் கற்பித்தபடியே செய்து முடித்தார்கள். அதெல்லாம் பார்த்து மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 39வது அதிகாரத்திலையும் 40வது அதிகாரத்திலையும் மொத்தம் 14 முறை கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியேங்கிற பதம் 14 முறை வருகிறது. யாத்திராகமம் 39, 5, 7, 21, 26, 29, 31, 32, 42, 43, 40வது அதிகாரம் 16, 22, 24, 28, 32 இப்படி கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே, ஆண்டவர் சொன்னபடியே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கல்யாண வீட்டுல, கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. உடனே மரியாள் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. என்ன கற்பிக்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார் வேலைக்காரன் பார்த்து, நீ தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஜாடியில ஊற்று. அவர் கற்பித்தபடியே செய்தாங்க. அதே தண்ணீரை மொண்டு ஊத்துன அதே வேலைக்காரர்கள் இப்பொழுது அதை மறுபடியும் மொண்டு சொல்ற பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க. அப்படியே கொண்டு போனாங்க.
அங்கே கண்ணீர் திராட்சரசமா மாறி இருந்தது. கைகளை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கற்பித்தபடி செய்தால் மகிமை விளங்கும். கர்த்தர் கற்பித்தபடி செய்யணும், கர்த்தர் சொன்னபடி செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் வாசம் பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் விளங்கினது, அற்புதம் நடந்தது. ஆண்டவர் சொன்னபடி செய்யணும். ஹல்லேலூயா. மோசே கர்த்தர் கற்பித்தபடியே செய்தார். ஜனங்கள் கர்த்தர் கற்பித்தபடியே செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம் கடைசி 40வது அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 33வது வசனம் கடைசி பகுதி. இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார். பினிஷ் பண்ணிட்டார், எல்லாவற்றையும் முடித்துட்டார். ஸ்தோத்திரம். ஸ்தாபனம் பண்ணி எல்லாம் எது எப்படி நிறுத்தணுமோ அந்த ஆசீர்வாத கூடாரம் அதெல்லாம் அந்த வேலையை முழுவதும் செய்து முடிக்கும் முன்னாடி மகிமை வரல, முடித்த பிறகுதான் கர்த்தருடைய மகிமை அந்த ஆசீர்வாத கூடாரத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கும் போது கர்த்தருடைய மகிமை காணப்படும், கர்த்தருடைய மகிமை நிரப்பும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்து முடித்தால் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கரங்களை உயர்த்தலிலே சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய மாதிரியின்படி மனப்பூர்வமாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் ஞானத்தினால் நிரப்பப்பட்டு வேலை செய்கிறவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கற்பித்தபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதை எல்லாம் செய்து முடிக்கும் போது ஆண்டவர் அவைகளின் மேல் மகிமையா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஆசீர்வாத கூடாரங்கிறது எத்தனை நாள் ஆனாலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதுக்கு டைம் போதாது. ஆனால் ஆசீர்வாத கூடாரங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பைபிளில் பின்னாடி ஒரு படம் இருக்கும் ஆசீர்வாத கூடாரன்னு. அதில் அந்த மேப் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சில பைபிள் இருக்கும், சில பைபிளில் இருக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளியில் பார்க்கும்போது அப்படி சாதாரண தோலாக தான் இருக்கும். கூடாரம் மாதிரி டென்ட் அடிச்சு அப்படியே தோல் மாதிரி வெளியில பார்க்க ரொம்ப அழகா இருக்காது, அசிங்கமா தான் இருக்கும் பார்க்க. ஆனா உள்ள போனீங்கன்னா ஸ்தோத்திரம், உள்ள இருக்கிற அழகுக்கு, உள்ள இருக்கிற அந்த மகிமைக்கு அளவே கிடையாது. கைகளை உயர்த்த சொல்றோம். ஹல்லேலூயா. பிரகாரணி ஒன்று இருக்கும், அப்புறம் உள் பிரகாரம் இருக்கும், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போயிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் ஜொலிக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் எப்படி பண்ணும்? ஜொலிக்கும். எப்படி ஜொலிக்கும்? எப்படி ஜொலிக்கும்? ஏன்னா அங்க என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாம் வெங்கலம், எல்லாம் வெள்ளி, எல்லாம் தங்கம். அப்படியே தங்கத்தாலும் கூடப்பட்டிருக்கும். உள்ள போனா எல்லாம் தங்கமும் வெள்ளியும் சொல்லுங்க வாயை திறந்து வெங்கலமா இருக்கும். வெளியில பார்க்கலாம் தோலா தெரியும், உள்ள போனா அப்படி வெள்ளியும் பொண்ணும் வெங்கலமா அப்படி அலங்காரமா மகிமையா ஜொலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆசீர்வாத கூடாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு பொருள் கூட பொன்னாலும் கூடப்படாம இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியும் வெண்கலத்தையும் விட்டு அதிகமா பொன்னாலும் மூடப்பட்டிருக்கும். அவ்வளவு மகிமை, அவ்வளவு பெரிய கர்த்தருடைய அந்த மகிமை நிறைந்த ஆசீர்வாத கூடாரம். உள்ள போனா பிரமிச்சு நிற்கணும். ஹல்லேலூயா. பிரமித்து தான் நிற்கணும். வெளியே பார்த்தா ஒண்ணும் தெரியல, உள்ள பார்த்தா இவ்வளவு இருக்கா பொருள். அவ்வளவு பொருளும் உள்ளதா இருந்தது, அவ்வளவு அழகு உள்ளதா இருந்தது, அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேல கர்த்தருடைய மகிமை உள்ள வந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பார்த்துக்கோங்க. என்னால் அதை வர்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ள பொன்னால ஜொலித்துக் கொண்டிருக்கும் போது, வெள்ளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் போது, வெண்கலத்தால ஜொலித்துக் கொண்டு பலவிதமான கலர்களோடு நூல்கள் எல்லாம் சிவப்பாக இள நீளத்திலையும் சிவப்புலையும்
அப்படி பல விதத்திலையும் டிசைனா அப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கும் போது, உலகங்கள் எல்லாம் ஜொலித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சுன்னா அந்த மகிமை எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் உள்ள போக முடியல, மோசே கூட உள்ள போக முடியல. அவ்வளவாய் கர்த்தருடைய மகிமை ஆசீர்வதிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை இன்னைக்கு உங்களை நிரப்ப போகிறது. அவன் உங்களை நிரப்பணும். என்ன நிரப்பணும்? நீங்க தான் ஆசீர்வதிப்பு கூடாரங்கள்.